ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா கேபி முனுசாமியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிணையறதுக்கான ஓபிஎஸ்ஐ விட்டு கொடுத்து தூது விட்டுருந்தாரு. பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் எடப்பாடி பழனிசாமி கொடுக்காட்டியும் கேபி முனுசாமி ஜெயக்குமார் இவங்கெல்லாம் ஒன்றிணையறதுக்கு தடுக்கிறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேபி முனுசாமி வலுவாக பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேசி பழனிசாமி முன்னாள் எம்பி அவர்லாம் மென்ஷன் பண்ணி காமிக்கிறாரு அதிமுக அழிவு பாதைக்கு போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி தான் இருப்பார். அவர் இந்த கட்சியை விட்டு போனால் அதிமுக எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதிமுக ஒன்றிணையத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உட்கட்சி பூசல் ஏகப்பட்டது இருக்குன்ற மாதிரி அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. அதிமுக இனி நடக்க போகிறத பாருங்க, விரைவிலே பார்த்தீங்கன்னா அது வெட்ட வெளிச்சாமோன்னு சொல்லியிருக்காங்க. வேலுமணி எடப்பாடி பழனிசாமி மோதிர பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உறுதி செஞ்சிருந்தாரு. அதை விட பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர் பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சது தான் ஹைலைட்டு. ஸோ உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது உறுதியாக தெரியுது. ஓபிஎஸ் வேலுமணி சசிகலா செங்கோட்டையில் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு புது அணியை அமைச்சு ஒன்றிணைந்த அதிமுக எடப்பாடி அணியில் இருக்க நிறைய பேர் இங்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க உதயகுமாரே பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.